போன வருஷம் தங்கமான நிலைமைய யாரெல்லாம் நல்லா உண்மையில வாங்கி வளமா இருக்கிறீங்க அதான் சொன்னாங்க நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி வருஷம் வாங்கினவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னா நல்லாயிருக்கும். ஏன் இப்படி ஒரு அறியாமையில போறாங்க மக்கள்ன்னு தெரியல. அதுவும் ஏற்கனவே நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பு வேணும். நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும். எல்லாமே நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயத்த நாடி போறீங்க. அப்போ இதுலயாவது நம்மளுக்கு அந்த தீர்வு கிடைக்காதா? ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதான்றத ஒரு இன்னொரு நாள தான் அந்த நாள்ல குறிப்பிட்டு வாங்கும்போது பரவால்ல. நம்ம இன்னைக்கு தங்கம் ஒரு குண்டு மணியாவது வாங்கி வச்சோம்ன்னா, நம்ம வீட்ல வளரும். செல்வ செழிப்பு இருக்குன்றத நம்பிக்கையோட தான் வாங்குறீங்க. ஆனா, அந்த நம்பிக்கை இதில கிடைக்குதா? அதுவும் கடன் வாங்குறீங்க. இது கடன் வாங்கி ஒரு விஷயம் செய்யலாமா? நம்ம பொதுவா பரிகாரத்துக்கு சொல்லுவோம். ஐயா உன்னுடைய சொந்த காசு ரூ. 100 இருந்துச்சுன்னா ரூ. 10 செலவு பண்ணி பரிகாரம் பண்ணு. கடன் வாங்கி பரிகாரம் செய்யக்கூடாது. எந்த இறைவனுமே அன்னைக்கு வந்து இந்த கடன் வாங்கி எனக்கு பரிகாரம் செய்ப்பா, நான் உனக்கு அருள் குடுத்துறேன்னு சொல்லல. எந்த இறைவன் சொல்லியிருக்கிறான்? இறைன்றது உணர்தல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். என்னுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். நான் ஒண்ணு சொல்ல, நீங்க ஒண்ணு கேட்கும்போது, அதனுடைய ஃபீல் உங்களுக்கு வந்தா மட்டும் தான் அந்த இறைத்தன்மைய உணர முடியும். நீங்க கோயிலுக்கு போனாலும் அவ்வளோதான், வீட்ல சாமி கும்பிட்டாலும் அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், இறை அப்படின்றது உணர்தல் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்ம அதுக்குள்ள போலாம். ஆனா, இந்த நம்பிக்கைய மேலும் மேலும் கடங்கார ஆவுற விஷயத்த வந்து மக்கள் வந்து அதிகமா போறம்போது உண்மையிலே கவலையா இருக்குது. கடன் வாங்கி நீங்க அன்னைக்கு குண்டுமணி தங்கத்த வாங்கி வச்சா தங்கம் பெருகிடுமா? அன்னைக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வந்துருமா? எத்தன வருஷம் அந்த மாரி வந்திருக்கு? இந்த மாரி விழாக்கள் எப்போ வந்தது தமிழ்நாட்ல?